என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? Hi, hello, welcome to Aki Recent Reactions. நான் உங்க ராகுல் இவன் சந்துரு. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கல்கி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி 2024. ஆமா, செம்ம ஹைப்ல நம்ம பேன் இந்தியாவை எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் நேற்று தான். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு போடுறதுக்கு. ஆமாம், ஸோ அதனால காரில் உட்காந்து பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ பார்த்துக்கலாம். என்ன கண்டிப்பாக. ஆமாம், வேற வீடியோக்குள்ள போயிடுவாங்க. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்ல கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் அமிதாப் பச்சன் ஒருவனை மட்டும்தான் 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. சூப்பர் ஸ்டார் பிரபாஸ். நீ ஈட்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. தீபிகா நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடுந்தது ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. பைரவா உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா, பைசா பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹை, ஹை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷுவர். ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போன. ஒரு ஃபைட்ல தோத்து. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிர்க்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? கமலஹாசன் ஆட்டாரு. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. கல்கி வேற மாதிரி என்னப்பா டியூனு, அப்புறம் வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி, அப்புறம் ஸ்டார் வார்ஸ், இது எப்படி எல்லாம் கலந்த கலவையா இருக்கு. என்ன தமிழ். ஆனா சொலைக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பேன் வேர்ல்டு படம். என்ன தெலுங்கு படம் மாதிரி இல்லையப்பா. ஆனா ஸ்டார் காஸ்ட் அதிகம். என்ன அமிதாப் பச்சனுக்கு வேற மாதிரி இதா இருக்கு. என்ன ஃபைட் டிக்கெட் எல்லாம் போட்டு நொறுக்கி அள்ளி விட்டுட்டாங்க. கமல் சாருக்கு வந்து எப்படின்னு தெரியல, சொல்லிக்கு ஒரு ஏஜ்டு கேரக்டரா இருக்கு. ஸோ வந்தாதான் தெரியும். ஸோ அதுல பிரபாஸ், அப்புறம் தீபிகா படுகோனு, என்ன ஸ்டார் காஸ்டே பிரமாதம். சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் வேற மாதிரி. என்ன சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு, உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. சொல்லிங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஆமா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சொல்ல எனக்கு போன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. சொல்ல பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா பிக் ஸ்கிரீன்ல பார்க்க இருந்துச்சுன்னா. அது அவர் சொன்ன மாதிரி ரெக்கார்டு எடுத்து பாரு. ஓடாத படம் ரதேஷாம் ஆகட்டும், சாகோ ஆகட்டும், ஓப்பனிங் பிரபாஸுக்கு வர மாதிரி வராது. அது படம் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னா 1000 கோடி கன்ஃபார்ம். கண்டிப்பா நோ டவுட். பிரிச்சு வாங்க 27 ஜூன். அவன் வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஏன்னா எக்கச்சக்கம். ஸோ வேற லெவல் வெயிட்டிங், சீரியஸாகவே வெயிட்டிங்கு. ஸோ லைக் எப்படி இருக்கு பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன 3D இல்லை, 3D தான் வரும்.
3D அது இல்ல 3D போடல. ஸோ 3D எப்படின்னு தெரியல. ஸோ 2Dனாலும் அந்த பிக் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு, என்ன சவுண்ட் டிசைனிங், என்ன கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் சொல்லவே வேணாம், சூப்பரா இருந்துச்சு. ஸோ லைக் அந்த பிக் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் மேட் தான் என்ன. ஸோ வேற லெவலு. ஸோ பிரபாஸ் படத்துக்காண்டி மரண வெயிட்டிங் மறுபடியும். ஸோ லவ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ படம் பார்த்துட்டு 27 ஜூன் படம் பார்த்துட்டு ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சந்திரன். ராகுல். பை மக்களே.